வணக்கம். நாம இன்னைக்கு உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் இந்த ரெண்டு காம்பினேஷனில் ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லா கிரேவிக்குமே தக்காளி வெங்காயம் தான் பேஸாக இருக்கும். ஆனால் இந்த கிரேவிக்கு அது ரெண்டுமே தேவைப்படாது. இது ஒரு பெங்காலி ரெசிபி. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்சியில் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, இதை எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் 2 முருங்கைக்காய், 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீளமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச முருங்கைக்காவே போட்டுடலாம். உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதை நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். இந்த எண்ணெயிலேயே இதை அது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இது நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடி மாதிரி வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். இப்போ இதை தீயாமல் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு நறுக்கின பச்சை மிளகாய், இதுவும் நல்லா கலந்து விட்டு நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு முருங்கைக்காயை இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை இப்போவே ஆட் பண்ணிவிடுங்க. இதை நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. நல்லா பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டும் அந்த கடுகோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த காயெல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். இப்போ மூடியை எடுத்துடலாம். காய் எல்லாமே நல்லாவே வெந்திருக்கு பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இல்லைனா நல்லா திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சுண்டி வரட்டும். அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த கிரேவியை 10-15 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த கிரேவியை ரொம்ப ஈஸி. இது செய்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட. மறக்காமல் என் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்யூ.